எப்பவும் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்குல சாதம் செய்யாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு சாதம் போட்டு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா காஞ்சதும் இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். எக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரைடு உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. இப்போ ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.